ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேடோ ஃப்ரேம். நான் உங்க ஹோஸ்ட். ரீசெண்டாக வெளியே வந்திருக்க ஒரு 5 த்ரில்லர் மூவி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். எல்லா படமே தமிழில் அவைலபிளாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன மூவின்னு உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் ஒரு தட்டி விட்டுருங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக 2025 வெளியே வந்திருக்கு கொரியன் மூவியான த கிரேட் ஃப்ளட்டுங்கிற ஒரு சயின்டிஃபிக் சர்வியல் த்ரில்லர் மூவி தான். திடீர்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அந்த பூமியில் ஸ்பேஸில் இருந்து விண்கல் விழுந்து பனிப்பாறைகள்லாம் உருகி நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் அவளோட 5 வயசு குழந்தையும் எப்படி தப்பிச்சாங்க, என்னெல்லாம் பண்ணி தப்பிச்சாங்கிறதா மீதி கதை. நீங்க ஒரு சயின்டிஃபிக் லவரா இருந்தீங்கன்னா படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. படம் செம சூப்பரா இருக்கு. டாமினிக் த லேடிஸ் பர்ஸுங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரைவேட் ஏஜென்சி வச்சுட்டு நம்ம ஹீரோ கேஸ் எதுவும் இல்லாம வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ குடியிருக்கிற வீட்டோட ஓனர் வீட்டு வாடகைக்கு பதிலா ஒரு பர்ஸை கொடுத்து இது யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது படத்தோட மீதி கதை. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. ஒரு ஸ்லோ பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். ஜியோ ஃபைல் அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது உன் பார்வையில் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது வளர்ந்த கொஞ்ச நாள்லயே கண் பார்வை போயிடும். இதுல தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் போயிருது. அப்புறம் அவளை ஒரு நாள் ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். அந்த கொலையை கண் பார்வை போறதுக்குள்ள பார்வதி கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதான் படத்தோட மீதி கதை. எந்த படமும் பார்க்கறதுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த படத்தை பாருங்க, மற்றபடி ஸ்கிப் பண்ணிருங்க. நாலாவதா இருக்கிற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான த தாவூத்துங்கிற காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் படம் தான். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, மும்பைல கேங்ஸ்டரா இருக்க தாவூத்துக்கு போதைப் பொருள் கடத்துறது தான் மெயின் தொழில். படத்துல மொத்தம் 3 கேங் இருக்கு. ஒன்னு தாவூத்தை சப்போர்ட் பண்றவங்க, இன்னொன்னு தாவூத்தை எதிர்க்கிறவங்க, அப்புறம் போலீஸ். இதுக்கிடையில நம்ம கேப்டரான நம்ம ஹீரோ எப்படி உள்ள வந்தாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு, இதான் அந்த படத்தோட மீதி கதை. லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு படமாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளவு சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான அதர்ஸ்ங்கிற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு விபத்து நடக்கு. அந்த விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ வராரு. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தான் படத்தோட மீதி கதை. படம் கொஞ்சம் சுமார் தான், ஒன் டைம் வாட்சபிள். பெருசா எந்த அடல் கண்டென்ட்டும் இல்லை, தாராளமா பார்க்கலாம்.